வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதை சார்ந்து ஒரு ஆண் ஜாதகர் அவருக்கான வாழ்வியல் சார்ந்த எதிர்காலம் தொடர்பான சில கேள்விகளும் சந்தேகங்களும் கேட்டிருந்தார். அதற்கான விளக்கத்தை இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அவருக்கு குடும்பம், திருமணம், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் அரசியலில் அவருக்கு எதிர்காலம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். அதற்கான அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை நவம்சம், ராசிக்கட்டம் மற்றும் தசாபுத்தி அமைப்புகள் எந்த அளவுக்கு அவருக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள இந்த பதிவு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அவருடைய நவம்சத்தின் அடிப்படையில் அவருக்கு லக்னத்திலேயே சூரியனும் ராகுவும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார். 3ஆம் இடத்தில் மாந்தியும், 5ஆம் இடத்தில் சந்திரனும், 7இல் கேதுவும், 8ஆம் இடம் புதன் ஆட்சியாக, 9இல் செவ்வாய் நீச்சமாக சனியுடன் மற்றும் 11ஆம் இடம் சுக்கிரனும் குருவும், இங்கு சுக்கிரனும் நீச்சமாக குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு பெற்றிருக்கின்றார். பொதுவாக நீச்ச யோகம் எப்பொழுதுமே அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நீச்ச அமைப்பு ஏதேனும் ஒன்று நீச்சமாக இருந்தால் பரவாயில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட நீச்ச கிரகங்கள் இருந்தால் அது சில பிரச்சனைகள், தாமதங்கள், வாழ்நிலை சார்ந்த சில நேரிடல்களையும் சங்கடங்களையும் கொடுக்கத்தான் செய்யும். இவருக்கு செவ்வாயும் நீச்சமாக இருக்கின்றது, சுக்கிரனும் நீச்சமாக இருக்கின்றது. அதேபோல லக்னத்திலேயே ராகுவும் சூரியனும் நவம்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார். இருப்பினும் அவருடைய கேள்வி என்னவென்றால், சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த பிரச்சனை, மனைவி, திருமணம் மற்றும் அரசியல் இது சார்ந்து மற்றும் அவருக்கு எவ்வாறு இருக்கின்றன மற்றும் ஆயுள் அமைப்புகள் நன்றாக இருக்கின்றனவா என்பதை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக அரசியல் ஒருவர் சாதிக்க வேண்டும் என்றாலே அவருக்கு 4, 5, 10, 11 இந்த இடங்கள் நன்றாக இருந்தால் அவரால் சாதிக்க முடியும். அதன் அடிப்படையில் இவருடைய 4ஆம் அதிபதியான சூரியன் இவருக்கு 9ஆம் இடம் சார்ந்து வருகின்றார். மற்றும் இவருடைய 5ஆம் இடத்தில் சந்திரனும் 5ஆம் அதிபதியான குரு இவருக்கு 11இல் வருவது சிறப்பான அமைப்பு. இரண்டுமே நீச்ச யோகம் பெற்றிருப்பதனால் இவருக்கு அரசியலில் சாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 4, 5 நன்றாக உள்ளது. மற்றும் இவருக்கு 10ஆம் இடம் 11, 10ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்கின்றார். 11ஆம் இடம் நீச்ச யோகம் இருப்பதனால் நிச்சயமாக இவரால் சற்று தாமதமாக அரசியலில் சாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இவருக்கு நவாம்சத்திலேயே சூரியன் 10ஆம் அதிபதி லக்னத்தில் வந்துவிட்டதனால் ராசி கட்டத்தில் இவருக்கு ஒரு சுலபமாக அரசியலில் ஒரு திட்டமிட்டு செயல்பட்டால் சற்று விரைவாகவே அதற்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. மற்றும் சூரியன், சந்திரன், சனி போன்ற அமைப்புகள் நன்றாக இருந்தால் அவர்களால் அரசியலில் சாதிப்பது எளிதாக அமையும். அதன் அடிப்படையில் இவருக்கு அரசியலில் சாதிப்பதற்கான தன்மை பொருந்திய கிரக அமைப்பு பெற்றிருக்கின்றார். அடுத்ததாக திருமண அமைப்பில் 7ஆம் அதிபதி சுக்கிரன் நீச்சமாக 11இல் இருப்பதனால் திருமணம் சார்ந்த பிணக்குகள் இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் கேது இருப்பதனால் அவர் காதல் சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது நிவர்த்தியாகக்கூடிய தன்மைகள் பொருந்தியதாகவே இருக்கின்றன. நவாம்சம் குறிப்பிட்ட அம்சங்கள் முழுமையான பலன்களை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அவருக்கு ராகு, கேது சார்ந்த அமைப்புகளில் சில தடங்கள், பிரச்சனை அமைப்புகள் தென்படுகின்றன. திருமண அமைப்பில் குடும்பம் என்று பார்த்தால் 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி 11இல் இருப்பது சிறு சஞ்சலங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பம் வலுவான குடும்பமாக இருக்கின்றது. மனைவி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதேபோல இவருக்கு அரசியல் சார்ந்து ஓரளவு கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய தன்மை பொருந்தியவர். சொத்துப்பத்துக்கள் வாய்க்குமா என்றால் 5 மற்றும் 9ஆம் இடம் சொத்துப்பத்துக்களை குறிக்கும். குடும்ப சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருந்தால் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் நன்றாக இருக்க வேண்டும். 5ஆம் இடத்தில் சந்திரனாக இருக்கட்டும், 5ஆம் அதிபதியான குரு 11இல் வருவது, 9ஆம் இடம் நீச்ச யோகம் இருப்பதால் நிச்சயமாக இவருக்கு சொத்துக்கள் சார்ந்து சிறு பிரச்சனைகள் இருப்பினும் அதை சரி செய்யக்கூடிய தன்மை பொருந்தியதாக நவாம்சம் இருக்கின்றது. ஆனால் நீச்ச அமைப்பு இருப்பதனால் இதற்கு இளமை பருவத்தில் நிச்சயமாக சில கால் முட்டி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்திருக்கும். இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதேபோல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சில கடன் அமைப்புகள் மற்றும் இவருக்கு கால் மற்றும் ஹார்மோன் இது போன்ற தொடர்புகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். கால், இரத்த அழுத்தம், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தென்படுகின்றன. அது சரியாகக்கூடிய அமைப்பு பொருந்தியவராகவே இவர் இருக்கின்றார். ராசிக்கட்டம் சார்ந்து நாம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இவர் வெள்ளிக்கிழமையில் உத்திராடம் 4ஆம் பாதத்தில் மகர ராசியில் மிதுன லக்னத்தில் வளர்பிறையில் பிறந்திருக்கின்றார். இவர் பிறக்கும் பொழுது சூரிய திசை 2 மாத கால இருப்பு இருந்திருக்கின்றது. இதற்கு லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்தில் குரு உச்சமாக மாந்தியுடன் சேர்ந்து புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றார். 3ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட 25 டிகிரி தாண்டிவிட்டது, 29 டிகிரிக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர் 4 மற்றும் 5க்கு அவர் நீச்சமாக இருக்கின்றாரா, ஆட்சியாக இருக்கின்றாரா என்ற ஒரு தெளிவான ஒரு அமைப்பில் சுக்கிரன் இல்லை. மற்றும் இவருக்கு 5ஆம் இடம் நீச்ச யோகம், சூரியன் நீச்சமாக கேது புதனுடன் சேர்ந்திருக்கின்றது. இவருக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பிறந்திருக்கின்றது. அதேபோல கேதுவும் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றது. அதேபோல இவருடைய 10ஆம் இடத்தில் சனி, அவர் கிட்டத்தட்ட 9, 10க்கு வேலை செய்யக்கூடியவராக அவர் டிகிரி அமைப்பில் இருக்கின்றார். அவர் வக்கரமாக புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றார். 11ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய கிரக அமைப்பை சிறப்பாக பெற்றிருக்கின்றார். இவருக்கு பார்த்தோம் என்றால் குரு உச்சமாக இருக்கின்றது, சுக்கிரன் நீச்சமாக, சூரியன் நீச்சமாக இருக்கக்கூடிய தன்மை. லக்னாதிபதியே இவருக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவருக்கு முதலில் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குமா என்றால் 5ஆம் இடம்
நீச்ச யோகம் இருக்கின்றது. சற்று போராட்டமான அமைப்பு கேது இருப்பதனால் போராட்டமான அமைப்புகள் இருந்தாலும் சொத்துக்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாக உள்ளன. அதேபோல 10ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் அவர் வக்கரமாக இருக்கின்றார். அவர் 9ஆம் இடத்துக்கும் வேலை செய்வார். கிட்டத்தட்ட ஆட்சி அமைப்பு பெறுவார். அதன் அடிப்படையில் அவரும் நிச்சயமாக சொத்துக்கள் கிடைப்பதற்கு உதவிகரமாக இருப்பார். அதனால் சற்று பிரச்சனை இருப்பினும் சனி என்பதால் சற்று தாமதமாக கொடுத்தாலும் சொத்துக்கள் பிரச்சனை கிடைக்கும். அது தீர்வு ஏற்பட்டு சொத்துக்கள் அவருக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அரசியல் 4, 5 சிறப்பாக உள்ளது. 10, 11 சனி 9ஆம் அதிபதியான சனி 8, 9 என்னவாக இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதி என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 8, 9 அதிபதியான சனி 10ஆம் இடத்தில் வருகின்றார் வக்கரமாக. புஷ்கர வம்ச நட்சத்திரம் 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதனால் குடும்பத்துடன் சேர்ந்து செயல்படும் பொழுது இதற்கு அரசியலில் செல்வாக்கு மிகுந்தவராக வலம் வருவதற்கு அல்லது நீர் சார்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர், சேர்மன் போன்ற அமைப்புகளை என்னென்ன அளவுக்கு இவரால் சாதிக்க முடியும். 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான். 11ஆம் அதிபதியான செவ்வாய் அவருக்கு 3ஆம் இடத்தில் வருவது அது ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் நிச்சயமாக அவரால் சாதிக்க முடியும். அதாவது ஊர் சார்ந்து அந்த எல்லை கடந்து ஒரு எம்எல்ஏ அளவுக்கு, அதாவது அதிகபட்சம் அந்த அளவுக்கு உயரக்கூடிய தன்மை பொருந்தியவர். மற்றும் நவாம்சமும் அவருக்கு சிறப்பாகவே இருப்பதனால் அவருக்கு அரசியல் யோகம் நன்றாக இருக்கின்றது. ஒரு காலகட்டத்தை கடந்துவிட்டால் அது மிகப்பெரிய யோகத்தையும் சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தும். அதை சார்ந்து பார்க்கும் பொழுது இவருக்கு அரசியல் யோகம் சிறப்பாக இருப்பது தெளிவாகவே தெரிகின்றது. இவரால் அரசியலில் சாதிக்க முடியும். இவருக்கு இங்கும் 2 நீச்ச கிரகங்கள் இருக்கின்றன. அதை சார்ந்து எவ்வாறு இவர் செயல்பட வேண்டும் என்பதையும் நான் சுட்டிக்காட்டுகின்றேன். மற்றும் இவருக்கு திருமணம் சார்ந்த பிணக்குகள் எதனால் ஏற்படுகின்றது என்றால், பொதுவாகவே நாம் மிதுனம், கடகம், சிம்மம் மற்றும் இந்த ராசிக்காரர்களுக்கு, அதாவது மிதுனம் மற்றும் கன்னி, சிம்மம் இது 3 ராசி லக்னக்காரர்கள், அதேபோல கும்பம் மற்றும் மீனம் இவர்களுக்கு அதிகமாக திருமணம் சார்ந்த பிணக்குகள், பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. பொதுவாக ஏனென்றால் மிதுனம் லக்னக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி குருவாக இருப்பதனால் 2 பிரச்சனைகள் இருக்கும். அவர் 2ஆம் இடத்தில் நிச்சயமாகவே இருக்கின்றார். நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட பிணக்குகள் வந்தாலும் சரி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இவருக்கு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் அதிபதி 7ஆம் இடம் நன்றாக இருக்கின்றது. அதன் அதிபதியும் சிறப்பாக இருக்கின்றார். ஆனால் நவாம்சத்திலும் சரி, ராசி கட்டத்திலும் சரி, ராகு கேதுவுடன் சார்ந்த சில கிரக அமைப்புகள் இவர் இது போன்று ஒரு குழப்பங்களும் சந்தேகங்களும் பிரச்சனைகளும் திருமணம் சார்ந்து இருக்கத்தான் செய்யும். அதை நிவர்த்தி செய்ய கடமைப்பட்டவராக இருக்கின்றார். ஆனால் இவருக்கு திருமண அமைப்பு யோகம் நன்றாக இருக்கின்றது. பிரச்சனை இருப்பினும் அதை சரி செய்யக்கூடிய வல்லமை பிரதிய தன்மை பெற்றவராகவே இருக்கின்றார். இவருக்கு தசாபதி அடிப்படையும் இவருக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் சில அம்சங்களை சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையில் இவர் செயல்பட்டால் இவருடைய வாழ்வியல் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாகவே உள்ளன. 2 நீச்ச யோகம் இருப்பதனால் 4, 5ஆம் இடம் வீடு, வாகனம், சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகள் மற்றும் அரசியல் சார்ந்து பெரிதாக செயல்படுவது, தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய தன்மையில் இவர் நல்ல சிறப்பான அம்சம் பெருந்தியராகவே இருக்கின்றார். இவருக்கு முதலில் சூரிய திசை 66ஆம் இடம் பிறந்திருக்கிறார், 67 வரையும். அடுத்ததாக சந்திர திசை 77, செவ்வாய் திசை 84, ராகு திசை 2002, குரு 2018, சனி 2037 இது போன்ற காலகட்டங்களில் இருக்கின்றது. தற்பொழுது அவருக்கு சனி திசை நடந்து கொண்டிருக்கின்றது. அவருக்கு சனி திசையில் சுயபுத்தி எல்லாம் முடிந்து அவருக்கு நடப்பது சுக்கிரன் புத்தி, சனி திசையில் சுக்கிரன் புத்தி நடந்து கொண்டிருக்கின்றது. சனி என்றாலே அவர் அஷ்டமாதிபதி. அவர் 9ஆம் இடத்துக்கும் வேலை செய்வார், 8ஆம் இடத்துக்கும் வேலை செய்வார், 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். இந்த காலகட்டம் அவருக்கு தொழில் சார்ந்த அமைப்பு, எப்படிப்பட்ட தொழில் செய்யலாம் என்றால் ஏற்றுமதி சார்ந்த வணிகம், அரசு சார்ந்த ஈடுபாடுகள் மற்றும் இதற்கு நல்ல ஒரு 8ஆம் இடம் சார்ந்த அமைப்புக்கு மருத்துவத்துறை, கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள், ரசாயனம் சம்பந்தப்பட்ட 8ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் குளிர்பானங்கள், ரசாயனம், கெமிக்கல்ஸ் தொடர்புடைய அனைத்து உணவு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அனைத்தையும் இவருக்கு சிறப்பாக கை கொடுக்கும். கடினமாக கையாளக்கூடிய பொருட்களையும் இவர் சிறப்பாக கையாண்டால் இவருக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு பலன்களை இந்த காலகட்டம் கொடுக்கும். அதேபோல குழந்தைகள் சார்ந்த பலன்களை இந்த காலகட்டத்தில் அவர் அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். திடீர் அதிர்ஷ்டம், பொதுவாக 8இல் சந்திரன் இருந்தாலே இவர்களுக்கு இது போன்ற லாட்ரி, அதாவது திடீர் அதிர்ஷ்டம், ஆன்லைன் மூலமாக ஒரு ஷேர் மார்க்கெட் இது போன்று ஏதேனும் ஒரு திடீர் யோகம் அவர்களுக்கு அடித்து விடாதா என்று காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய தன்மை பெறுகிறவர்களாக இருப்பார்கள். அதே நடக்கும் அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில். நிச்சயமாக இந்த சனி அஷ்டமாதிபதியாக இருப்பதனால வாகனம், விபத்து சார்ந்த கவனம் தேவை. பொதுவாக இவருக்கு நீச்ச கிரகங்களும் இருப்பதனால் இவருக்கு முதுகு, சில இஎன்டி ரிலேட்டட் மற்றும் கால் சம்பந்தப்பட்ட மூச்சு, சளி தொடர்புகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதேபோல இவருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இதை எவ்வாறு சரி செய்யலாம் என்றால் இவருக்கு இந்த காலகட்டம் அரசியலில் சாதிக்க முடியுமா என்றால் சாதிக்க முடியும். நிச்சயமாக நல்ல அமோகமான தன்மை புரிந்தவர். இந்த சுக்கிரன் புத்தி 2027 வரை இருப்பதனால் இந்த காலகட்டம் தாய் சார்ந்து, வீடு, வாகனம், சொத்துக்கள் சார்ந்து, வணிகம் சார்ந்து, ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகள், கால்நடை சார்ந்த அமைப்புகளில் இவருடன் நிச்சயமாக சிறப்பாக செயல்படக்கூடிய வல்லமை பண்டிவராக இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் என்றாலே மகாலட்சுமி, அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் மகாலட்சுமி வழிபாடு, நல்ல வெள்ளி சம்பந்தப்பட்ட அணிகலன்களை அணிந்து கொள்வதாக இருக்கட்டும், வெள்ளி, வைரம் சம்பந்தப்பட்ட அணிகலன்களை அணிந்து கொள்வது, ஆரஞ்சு நிற கற்களை அறிந்து கொள்வது அவருக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல சிறு நடைபயிற்சி, உடலில் தினமும் வியர்வை வருவதற்கான சில செயல்பாடுகளை அவர் சிறப்பாக செய்ய வேண்டும். சூரியனும் நிச்சயமாக இருப்பதனால் ருத்ராட்சம், தங்கம் மற்றும் காப்பர் போன்ற அணிகலன்கள் இவர் உபயோகப்படுத்தினாலும் சரி, வீட்டிலும் அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக இருப்பினும் அவருக்கு நன்மை தரும். தாமிரம் சம்பந்தப்பட்ட பாத்திரங்கள், பண்டங்கள் அதிகமாக வைத்துக் கொள்வது நன்மை தரும். ருத்ராட்சம், சூரிய நமஸ்காரம், சிவபெருமான் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இவருக்கு நல்ல யோகங்களையும் சிறப்பான பலன்களையும் தரும்.
சூரியன் நீச்சமாக இருப்பதனால் அரசியல் யோகம் இல்லை என்று கிடையாது. அரசியல் என்றாலே சந்திரன், சூரியன் மற்றும் சனி, சந்திரன் சனி இரண்டுமே புஷ்கரண வம்ச நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றது. 4 புஷ்கரண வம்ச நட்சத்திர சாரம் பெற்றிருப்பதனால் இவர் நல்ல ஒரு யோகமான ஜாதகர். அதன் அடிப்படையில் இவர் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர். இவருக்கு எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். இந்த சனி முடிந்த அடுத்த புதன் திசை அமோகமாக இருக்கும் இவருக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் 2037க்கு மேல், ஆனாலும் இப்பொழுது உள்ள காலகட்டம் இவர் நீச்சமாக இருக்கிறதன் அடிப்படையில் சில உடல் வாழ்வியல் நடவடிக்கைகளை சரியாக மேற்கொண்டு சில செயல்பாடுகளை சிறப்பாக செல்வதன் மூலமாக இதற்கு நிச்சயமாக இந்த சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள், ஏனென்றால் 12ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் நீச்சமாகி 4ஆம் இடம் வருகின்றார். பொதுவாக சொத்துக்கள் அதிகமாக நில அமைப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் 12ஆம் இடம் குறிக்கும். இவருக்கு 9ஆம் இடமும் நன்றாக இருக்கின்றது, 5ஆம் இடமும் நன்றாக இருக்கின்றது, நவாம்சமும் நன்றாக இருக்கின்றது. ஆனால் ஒரு இடம், வீட்டு மனைகள் இது போன்று விற்பனை செய்தல், அது போன்ற நெடுநாள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த 12ஆம் இடம் குறிப்பதனால் அது சார்ந்து சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது சார்ந்த நிவர்த்திகள் என்று சுக்கிரன் நீச்சமாக 4ஆம் இடத்தில் யோக பலன்களை தருவதனால் நிவர்த்தி அமைப்பினை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. நான் குறிப்பிடக்கூடிய அம்சங்களில் இவர் செயல்படும் பட்சத்தில் இவருடைய வாழ்வு அமோகமாக சிறப்பாக இருக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு நல்ல யோகங்களை பெற்ற ஒரு ஜாதகராகவே இவர் தென்படுகின்றார். இவர் வாழ்வில் எல்லா வளமும் புகழும் பெற்று சிறப்பாக வாழ இறைவன் இவருக்கு ஆசீர்வதிப்பார் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன். புகியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர், வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.